ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாமோரி டிசைனர். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா நீங்களும் ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் கற்றுக்க முடியும். இப்போ இன்றைக்கி என்ன நியூ ஸ்டிச்சுன்னு பார்த்தலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஜர்தோசியை வச்சு எப்படி 3D ஃப்ளவர் நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு நான் நார்மல் நீடல் தான் எடுத்திருக்கேன். ஜர்தோசி நீடல்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஆரி நீடல்லையும் போடலாம். ஸோ பேசிக் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ஆரி நீடலில் எப்படி போடணுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கு நான் ஜர்தோசியை 1 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஆல்ரெடி நம்ம 4 mm பீடை ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் மேலே நீடலை மேலே குத்தி எடுக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஜர்தோசியை இன்செர்ட் பண்ணிவிட்டு, ஜர்தோசிக்கு பக்கத்துலேயே நம்ம உள்ளே குத்தி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி நம்ம நீடலை இன்செர்ட் பண்ணி உள்ளே எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச் எப்படி நீங்கள் போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு சென்டராக உள்ளேருந்து எடுக்கணும். இப்போ நீங்கள் வெளியே இருந்து எடுத்திங்கன்னா ஜர்தோசிக்கு வெளியே நீங்கள் ஸ்டிச் வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் உள்ளேருந்து கொடுக்குறேன். அந்த மாதிரி உள்ளேருந்து கொடுத்து ஜர்தோசியை மறுபடியும் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கேப் கொடுத்து அடுத்து ஸ்டிச் போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஆல்ரெடி நம்ம ஜர்தோசி கொடுத்துருக்கோம், அதுக்கு உள்ளேருந்து தான் நம்ம ஜர்தோசியை கொடுத்து எடுக்கணும். ஜர்தோசி நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீவி விட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜர்தோசி ஈஸியாக அந்த நீடலில் குத்தி எடுக்கும்போது ஈஸியாக உள்ளே போகும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி சேம் நான் உள்ளேருந்து நீடலில் குத்தி எடுத்துகிட்டு ஜர்தோசி இன்செர்ட் பண்ணுறேன். மறுபடியும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கேப் விட்டு நான் ஜர்தோசியை இன்செர்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம எப்படி பண்ண போகிறோன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு ஜர்தோசியை நீங்கள் ஒரே இன்ச்சில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் எல்லாமே ஒரே ஷேப்பில் தெரியும். நீங்கள் ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஃப்ளவர் பார்க்குறதுக்கு அது ஒரே ஷேப்பில் இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க. அதனால் நீங்கள் கட் பண்ணும் போதே ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டேன். செகண்ட் ரவுண்ட் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஜர்தோசிக்கு வெளியே இருந்து ஸ்டிச் கொடுக்குறேன். பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நம்ம ஜர்தோசிக்கு உள்ளேருந்து கொடுத்தோம். இப்போ ஜர்தோசிக்கு வெளியே இருந்து நான் கொடுக்குறேன். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நான் எப்படி போடணுன்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குற செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாகவே ஜர்தோசிக்கு வெளியே இருந்து தான் நான் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஜர்தோசிக்கு வெளியே இருந்து எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு சென்டர்லேருந்து நீங்கள் ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பக்கத்தில் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஃப்ளவராக தெரியாது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படின்றத சொல்கிறேன். அந்த மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறது எல்லாமே இந்த மாதிரி 3D ஃப்ளவரில் வரணுன்றதுக்காக நம்ம கேப் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இதே மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா அந்த ஜர்தோசி சுருங்கி அது ஃப்ளவர் ஷேப்லேயே தெரியாது. ஸோ ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்காதீங்க. நார்மலான லூஸில் நீங்கள் நீடலை பிடிச்சி இழுங்க. அப்போ தான் அது ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே வரணும். இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் நீங்கள் எத்தனை ரவுண்ட் கொடுத்தாலுமே அதுக்கப்புறம் கொடுக்குற எல்லா ஜர்தோசிக்கு நம்ம வெளியே இருந்து தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான் நம்ம ஜர்தோசிக்கு உள்ளேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு எல்லாமே ஜர்தோசிக்கு வெளியே இருந்தால் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி நான் ஆரி நீடலில் போடணுன்றதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பேசிக் உங்களுக்கு இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா ஆரி நீடலில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஜர்தோசி இந்த நீடலை யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் பண்ணலாம், அதுலேயும் பண்ணலாம், ரெண்டும் ஒன்று தான் நம்ம பண்ணுறதுல. பட் நம்ம யூஸ் பண்ணுறது நிறைய பார்த்திங்கன்னா ஆரி நீடலில் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஒர்க் பண்ணும்போது. அதனால் ஆரி நீடலே நம்மளுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ
ஸோ ஒரு ஒரு ஸ்டிச்சுக்கும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் கொடுத்து அடுத்தடுத்த ஸ்டிச் வந்து நம்ம போட்டுகிட்டே வரணும். உங்களுக்கு நான் போகிற டிஃப்ரென்ஸ் புரியுதான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவும் கிளியராக உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் தான் முக்கியம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் வேறு ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.